ஸோ இன்டெகிரல்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ரியல் லைஃப்ல நிறைய இடங்கள்ல நமக்கு யூஸ் ஆகுது. ஸ்பேஸ் சயின்ஸ்லயா இருக்கட்டும், இல்லை நம்ம சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் அதுல வரைக்குமே இன்டெகிரேஷன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் ஆகுது. ரைட். இன் ரியல் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற மேத்தமெட்டிக்ஸ்ல இன்டெகிரல்ஸோட பார்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரெகுலர் ஷேப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இதோட ஏரியாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் பை யூசிங் த ஃபார்முலா சைடு இன்டு சைடு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can easily find out the area of a square. அதே மாதிரி இப்போ இன்னொரு ரெகுலர் ஷேப் இருக்கு, இது என்னது, ரெக்டாங்கிள் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம், பை யூசிங் த ஃபார்முலா லென்த் இன்டு பிரெட்த். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸிலி we can calculate the area of a square, right? But suppose ஒரு irregular shape, ஒரு ஒழுங்கில்லாத ஒரு ஷேப் இருக்குது, இந்த ஷேப்போட ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்னது, இன்டெகிரல்ஸ். ஸோ ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் x axis and y axis, right? So x dash and then y dash. இங்க பாருங்க, சப்போஸ் இஃப் there is a curve, so இந்த கர்வ் என்னது, கர்வோட ஈக்குவேஷன் y is equals to f of x, right? so இந்த கர்வ் y is equal to f of x. இதுவும் இன்னும் ரெண்டு லைன் பாருங்க, ஒன்னு x equal to a அப்படிங்கிற லைன், ஒன்னு x equal to a அப்படிங்கிற லைன், இன்னொன்னு என்ன அப்படின்னா x equal to b அப்படிங்கிற லைன். பாருங்க, சோ இந்த கர்வ் அப்புறம் வந்து இந்த லைன் x equal to a and இன்னொன்னு என்னதுப்பா x equal to b, இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஏரியாவை ஆக்குபை பண்ணுது. சரியா? சோ இந்த ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, இது வந்து என்ன, ஒரு ரெகுலர் ஷேப் கிடையாது. ரைட்டா? சோ ஒரு ரெகுலர் ஷேப் இல்லாம இருக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்முலாவும் கிடையாது. சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கேசஸ்ல தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can use the concept integrals, right? சோ இந்த மாதிரி ஒரு ரெகுலரா இல்லாம ஒரு irregularஆன ஒரு ஷேப்பை, நம்ம ஒரு ஷேப் ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவை கால்குலேட் பண்ணோம்னா we can use the formula area is equal to integral y dx, right? and இந்த integral எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத we have to specify. எதுல இருந்து எது வரைக்கும், x equal to a ல இருந்து x equal to b வரைக்கும், right? so we should give the limit integral a to b, right? so integral a to b y dx, right? இதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும், என்ன அப்படின்னா இப்போ லிமிட் வந்து x ஆக்சிஸ்ல இருக்கு, x equal to a to x equal to b. so இப்போ x ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், we are taking the limit a to b and y dx, right? suppose இப்போ இந்த லிமிட்டை நம்ம y ஆக்சிஸ்ல எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. see here for example, if this is a curve y is equal to f of x, right? this is a curve y equal to f of x and this is y is equal to a and இது வந்து y equal to b. இங்க பாருங்க, சோ ஒரு கர்வ் இருக்கு, அப்புறம் ரெண்டு லைன் y equal to a y equal to b, ரெண்டு லைன் இருக்கு. இது எல்லாமே என்ன பண்ணுது, இந்த மூணும் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ரீஜன், அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஆக்குபை பண்ணிக்குது, ரைட்? சோ இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், லிமிட் வந்து x ஆக்சிஸ்ல இருக்கு, x equal to a to x equal to b அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஏரியா is equal to integral a to b y dx, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். அதுவே வந்து இப்போ என்ன ஆகுது, அப்படியே உல்டாவா y ஆக்சிஸ்க்கு போயிருது, ரைட்? சோ லிமிட் y ஆக்சிஸ்ல இருந்தது அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் என்ன ஃபார்முலா போடணும், இதே சேம் லிமிட் எதுல இருந்து எது வரைக்கும், a to b, ரைட்? a to b, then இங்க x dy, right? we should use the formula x into dy. அதே y ஆக்சிஸ்ல லிமிட் y ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு integral a to b x dy, and if it is in x axis ல இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன, ஏரியா இஸ் ஈக்குவல் டு integral a to b y dx, right? so இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தான் நம்ம இதுல படிக்க வேண்டியது. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய ஏரியாஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் இதுல நமக்கு ஜென்ரலா ஒரு ரெண்டு மூணு, அது ஒரு எலிப்ஸ் அண்ட் பாராபோலாஸோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம இந்த சாப்டர்ல படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் அ பாராபோலா, ரைட்? ஸோ பாராபோலா ஹஸ் 4 types. பாராபோலா வந்து 4 டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். One is open rightward. So its equation will be, its graph will be, see here it is open to the right. இப்ப ரைட் சைடு ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாராபோலாவோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, y square is equal to, it is symmetrical about x axis. ஸோ இதோட ஆப்போசிட் ஆக்சிஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்.
Opposite axis y, so it should be squared. Y square is equal to 4a into, then இது x-axis ஓட positive side இருக்கா இல்ல negative side இருக்கான்னு பார்க்கணும். So it is symmetrical about the positive side of x-axis. So directly நம்ம எழுதிக்கலாம் அது x 4ax. இந்த 4a அப்படின்ற கான்செப்ட் இந்த பாராபோலாவோட 4 டைப்புக்குமே காமனா தான் இருக்கும், ரைட்? ஆனா இந்த x மட்டும் எப்படி நம்ம போடணும் அப்படின்னா இது symmetrical about the positive side or negative side, அதை பார்த்து நம்ம போடணும். So இங்க இந்த பாராபோலா now it is symmetrical about the positive side of x-axis. So நம்ம என்ன பண்ணிக்கலாம், positive x, y square equal to 4ax போட்டா போதும். And the second type is open leftwards. Open leftwards, இதோட கிராஃப் பாருங்க. So இப்ப கிராஃப் என்ன ஆகுது, it is open to the left. And அப்ப இதோட ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதுவோம், y square is equal to, already I told you 4a வந்ததுப்பா, it is common to all the 4 types of parabola. பரபோலாவோட 4 டைப்புக்குமே இந்த 4a அப்படின்றது காமன். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இங்க என்ன ஆகுது, இந்த பாரபோலா சிமெட்ரிக்கல் அபவுட் த நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், -x we have to put, right? So it is y square is equal to -4ax, right? And the third type, open upwards. Open upwards, அப்ப இதுதான் வந்து open upwards ஓட கிராஃப், ரைட்? இதுல என்ன ஆகுது, the parabola is symmetrical about y axis. அப்போ y axis இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதோட ஆப்போசிட் எடுக்கணும். ஆப்போசிட் என்னது, x. அப்ப x square is equal to, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4a வந்ததுப்பா காமன், 4a அப்படியே போட்டுக்கோங்க. So 4a into, it is symmetrical about the positive side of y axis. அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம், டைரக்டா நம்ம 4ay we can put, right? So this is the equation of a parabola which is open upwards and then open downwards. இதுதான் open downwards. அப்ப இப்போ என்ன ஆகுது, it is symmetrical about the negative axis of negative side of y axis. So அப்போ equation நம்ம என்ன எழுதணும், x square is equal to -4ay, right? ஏன்னா it is symmetrical about the negative side of y axis, so y will get negative. So 4a into -y, so which is equal to what, x square equal to -4ay, right? So next நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ellipse. எலிப்ஸ்ல 2 டைப் இருக்கு, symmetrical about x axis and symmetrical about y axis, right? இப்ப பாருங்க, first one symmetrical about x axis. Symmetrical about x axis la the graph will be பாருங்க x dash y dash, right? இப்போ பாருங்க, இதுல மேஜர் ஆக்சிஸ் வந்து, அதாவது இந்த எலிப்ஸோட மேஜர் பார்ட் எங்க இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்கலா இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுதான் இதோட ஆரிஜின் ஓ, இதோட ஆரிஜின் ஓ. இதை வந்து வெர்டைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டைசஸ்னா அதோட ஒரு எட்ஜ், முனை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் பாயிண்ட் வில் பி a, 0. அப்ப இதோட மீனிங் என்ன, ஆரிஜின்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது, a யூனிட்ஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து ஆரிஜின், இந்த எண்ட் வந்து அப்ப பாயிண்ட் என்ன வரும், -a, 0. அண்ட் இங்க வந்து என்ன வரும், இது வந்து -0, -b, அண்ட் இந்த பாயிண்ட் வந்து 0, b, ரைட்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து b வரும். அதாவது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து a வரும், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது b அப்படின்ட்டு வரும், சரியா? ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் a b-ஐ விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா, ரைட்டா, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் a ஆரிஜின்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் a இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தென் இதோட ஈக்குவேஷன் என்ன வரும்னா, x square divided by a square plus y square divided by b square is equal to 1, right? So here a will be greater than b.
ரைட்டா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு எலிப்ஸோட ஜென்ரல் ஃபார்மேட் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு எலிப்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இனி செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிமெட்ரிக்கல் அபவுட் y ஆக்சிஸ். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் பாருங்க, x ஆக்சிஸ் x dash then y dash, right? இதுல என்ன ஆகுது பாருங்க, it is symmetrical about y axis, right? so y axis க்கு சிமெட்ரிக்கலா இருக்கும்போது இந்த கிராஃப் என்ன ஆகும், actually it would be vertical, right? the graph will be vertical. so here already நான் சொன்ன மாதிரி இது வந்து origin O, right? origin O, இந்த distance என்னது a, the distance is a and the point will be a comma 0 and here it will be minus a comma 0. அப்புறம் மேல பாருங்க இந்த distance நம்ம என்னன்னு படிச்சோம், the vertical distance is b from the origin and then this point will be 0 comma minus b and then it is 0 comma b, right? அப்போ இதுல இந்த டயக்ராம் பார்க்கும்போது நமக்கு புரியுது இந்த கிராஃப்ல இருந்து இந்த distance b என்ன ஆகுது, the distance b is greater than a, right? distance b வந்து என்னது, a ஐ விட கிரேட்டரா இருக்கு. சரியா? சோ அப்ப என்ன ஆகும், இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது என்ன அப்படின்னா x ஸ்கொயர் பை b ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. so here b is greater than a, ரைட்டா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா an ellipse which is symmetrical about y axis. அதோட equation x square by b square plus y square by a square is equal to 1. so இதுதான் ellipse ஓட ரெண்டு டைப். first type என்ன, x square by a square plus y square by b square is equal to 1. இது வந்து first type and the graph will be symmetrical about x axis. and இங்க பாருங்க second caseல என்ன ஆகுது, second caseல the ellipse is symmetrical about y axis and its equation will be x square divided by b square, right? பாருங்க எந்த குவாண்டிட்டி பெருசா இருக்கோ அதை தான் நம்ம என்னது ஃபர்ஸ்ட் எழுதணும். so x square divided by b square plus y square divided by a square is equal to 1. so இப்போ நம்ம ஒரு எலிப்ஸ் ஆக்குபை பண்ணக்கூடிய ஏரியாவை எப்படி இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். so first question number 1, find the area enclosed by the ellipse x square by a square plus y square by b square is equals to 1, right? இதுல क्वेश्चन பாருங்க, x square by a square plus y square by b square is equal to 1. அப்ப ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க, ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த எலிப்ஸ் எவ்வளவு ஏரியாவை கால்குலேட் பண்ணுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம். ஏரியாக்கு ஃபார்முலா என்ன, ஏரியா இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டகிரல் a to b y dx, ரைட்? சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லயே பாருங்க x ஸ்கொயர் பை a ஸ்கொயர், அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்போனன்ட் a ஸ்கொயர் அண்ட் செகண்ட் இருக்கக்கூடிய காம்போனன்ட் b ஸ்கொயர். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, a யோட வேல்யூ வந்து என்னது, b ஐ விட கிரேட்டரா இருக்கு. அப்ப a யோட வேல்யூ b ஐ விட கிரேட்டரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பாராபோலா என்னது, சிமெட்ரிக்கல் அபவுட் x ஆக்சிஸ். சரியா? சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கிராஃப் வரைஞ்சுக்கலாம். சரியா? சோ இந்த எலிப்ஸ் நம்ம வரைஞ்சோம்னா பாருங்க, சோ இந்த பாயிண்ட் என்ன வரும், இட் இஸ் a, 0 and this is minus a, 0 minus a, 0 and this is 0, minus b and here it is 0, b. சரியா? சோ இப்ப பாருங்க இதுதான் வந்து என்ன, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கிராஃப். அதாவது x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இதோட கிராஃப். ஏன்னா இங்க a ஸ்கொயர், தட் இஸ் a will be greater than b. சரியா? a greater than b ஆ இருந்தா மட்டும்தான் முதல்ல என்ன வரும், a வரும். சரியா? சோ அப்ப என்ன வருது, இந்த டிஸ்டன்ஸ் a. சோ இது வந்து ஆரிஜின் o, ஆரிஜின்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும், இந்த வெர்டைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது, a, ரைட்? சோ அப்ப இந்த ஹோல் ஏரியாவை நம்ம இப்ப என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அப்ப இதை கால்குலேட் டோட்டலா பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குவாட்ரண்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு ஏரியா மட்டும், இந்த ஒரு ஏரியாவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்,
இந்த ellipse occupy பண்ணக்கூடிய whole area நமக்கு கிடைச்சிரும் சரியா. so this area has to be found and then it should be multiplied by 4 right. so இப்போ நம்ம என்ன பண்ணணும், இத இந்த லிமிட்ல இருந்து 0 ல இருந்து a வரைக்கும் நம்ம இத ஃபர்ஸ்ட் லிமிட் பண்ணணும். இதுல இருந்து லிமிட் பண்ணி இந்த ஏரியாவை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம் ரைட். so first ஏரியாவோட ஃபார்முலா என்ன, y into dx. ஆனா நமக்கு இங்க y ஓட வேல்யூ கொடுக்கல. so இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், we need to find out the value of y right. so அப்போ from the given equation, என்ன கொடுத்திருக்காங்க, x square by a square plus y square by b square is equal to 1. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், y ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். so அப்ப என்ன பண்ணிக்கலாம், y square by b square is equal to, இந்த x square by a square அப்படியே அந்த பக்கம் எடுத்துட்டு போயிருங்க. so 1 minus x square divided by a square. இது அப்படியே just cross multiply பண்ணுங்க. so நமக்கு என்ன கிடைக்கும், y square is equals to right, y square divided by b square is equal to right. so just cross multiply பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, a square into 1. so it is a square minus x square whole divided by a square right. so இப்போ y square by b square equal to a square minus x square divided by a square வந்துருச்சு. இனி இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், y ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். அப்ப again b square அந்த பக்கம் கொண்டுட்டு போணும். so y square is equals to a square minus x square whole divided by a square. இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது அங்க போகும்போது என்னவா மாறும், multiplication மாறும். so into b square right. so y square equal to this. அப்ப இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும், y ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும் சரியா. so அப்ப y is equal to root of a square minus x square whole divided by a square into b square right. so நம்ம ஆல்ரெடி நம்ம மேக்ஸ்ல படிச்சிருக்கோம், a b c இந்த லெட்டர்ஸ்ல எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க, to denote constants right. அப்ப இங்க இருக்கக்கூடிய a b எல்லாமே என்னதுப்பா, constants. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த b square by a square காமனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துடலாம். so it is b square divided by a square into a square minus x square. so இது ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால ஈஸியா இந்த b square by a square வெளியே எடுத்துடலாம். so அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, b by a ரைட்டா. b square by a square ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது we'll get b by a into root of a square minus x square. so இப்போ என்னாச்சு, நம்ம y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரியா. so இந்த வேல்யூவை அப்படியே இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த area occupied by this ellipse we'll get சரியா. so that area equals to, so இந்த area equals to integral எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம எடுக்கிறோம், 0 ல இருந்து a வரைக்கும் சரியா. 0 to a y dx தான் ஃபார்முலா. ஏன்னா லிமிட் x ஆக்சிஸ்ல வரதுனால ஃபார்முலா நம்ம என்னதான் எடுப்போம், y into dx. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், நம்ம என்ன பண்றோம், இவ்ளோ ஏரியா மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்றோம் சரியா. this much of area only we are calculating. இந்த ரிமைனிங் ஏரியா 1 2 3 இந்த பார்ட்ஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணல. அப்ப இத கண்டுபிடிச்சு இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹோல் ஏரியா நமக்கு கிடைச்சிரும் சரியா. so area equal to integral 0 to a y dx into 4 right. so now it is equals to 4 into பரப்பா integral 0 to a, நம்ம y ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சோம், b by a into root of a square minus x square. so b by a into root of a square minus x square into dx. இதுல பாருங்க, இதை இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம கவனிக்கணும், இதுல b by a அப்படின்றது என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துடலாம் சரியா. ஸோ இட் இஸ் 4b by a ரைட். b by a அப்படியே நான் வெளியே எடுத்துட்டேன் ரைட். 4b by a into integral 0 to a root of a square minus x square into dx ரைட். இதுல நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும், ரூட் ஆஃப் a square minus x square ஓட இன்டெக்ரல் என்ன ரைட். ஸோ இட் இஸ் அ ஃபார்முலா integral root of a square minus x square into dx equals to, இதுக்கான ஃபார்முலா என்னன்னா x by 2 ரைட். ஃபர்ஸ்ட் x by 2 into root of என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதிடணும், a square minus x square ரைட்.
x by 2 into root of a square minus x square plus first x எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இனி a எடுக்க போறோம். So it is a square divided by 2, right? A square by 2 into sin inverse x by a, right? So இதுதான் வந்து integral root of a square minus x square ஓட formula, ரைட்டா? ஸோ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்கும்? இதே சேம் x by 2 into root of a square minus x square plus a square by 2 into sin inverse x by a, இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஸோ 4b divided by a into, நமக்கு தெரியும் ஒரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணோன்னே என்னாகும்? இந்த இன்டகிரல் வந்து என்னாகும்? ஆட்டோமேட்டிக்லி இட் would become a square bracket, ரைட்? ஸோ a square minus x square integral என்ன? x by 2 into root of a square minus x square plus a square by 2 into sin inverse x by a. அப்புறம் பாருங்க லிமிட் இருக்குல்ல, லிமிட் போடணும். லிமிட் எங்க போடுவோம் நம்ம? இப்ப இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் லிமிட் என்ன பண்ணுவோம்? இதை ரைட் சைடு போட்டுறணும், 0 to a, ரைட்? ஸோ இதுல லிமிட் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 4b divided by a. ஸோ இங்க எங்கெல்லாம் இந்த வேரியபிள் இருக்கோ, வேரியபிள் இங்க என்னதுப்பா? எக்ஸ். இந்த வேரியபிள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அப்பர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட்டை நம்ம அதே சேம் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும், சரியா? ஸோ இதுல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க? a by 2, அப்பர் லிமிட் இஸ் a, ரைட்? ஸோ எக்ஸ் இங்க இருக்கு. ஸோ a by 2 into root of a square minus a square. ஸோ அப்போ என்ன வரும்? x by 2 into root of a square minus a square plus இங்க பாருங்க a square by 2 into sin inverse x by a actually. So now we can write it as what? a divided by a, right? So இது வந்து என்னது? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது, ரைட்டா? மைனஸ். இனி லோயர் லிமிட் என்னது? 0. லோயர் லிமிட் 0 போடும்போது என்ன ஆகும்? 0 divided by 2. 0 divided by 2 it is 0. அப்ப 0 into root of a square minus x square, அந்த term ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும், ரைட்? இந்த term ஃபுல்லாவே நம்ம லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது இந்த term ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். ஏன்னா இந்த 0 by 2 it is 0, ரைட்? பிளஸ் நெக்ஸ்ட் பாருங்க a square by 2 into sin inverse 0 divided by a. 0 divided by a னா என்னது? 0 again, ரைட்? sin inverse 0. அப்ப sin எப்போ 0 ஆ மாறும்? Sin inverse 0. Sin inverse 0 means it is 0. At 0 degree only sin theta would become 0. So, அப்ப இந்த term automatically என்ன ஆகுது? 0 ஆகுது. So, minus 0 plus 0. So, it is equals to 4b by a into, right? 4b by a into, இங்க பாருங்க x by 2 இருக்கு. x by 2 into root of a square minus a square. Root of a square minus a square na என்ன? 0. So 0 into x by 2, 0. So 0 plus a square by 2 into sin inverse a by a. Sin inverse a by a means it is sin inverse 1 minus 0, right? So it is equals to 4b divided by a into a square by 2 into, see here sin inverse 1. Sin theta எப்போ 1 மாறும்? At 90 degree. சரிதானே? 90 degree. Sin 90 degree is equals to 1. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணோம்? 90 degree. 90 degree எப்படி ரேடியன்ல நம்ம டினோட் பண்ணுவோம்? pi by 2. ரைட்டா? So it is equals to 4b by a into pi a square divided by 4. Pi into a square divided by 4. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க this 4 and this 4 can be cancelled. இது ரெண்டே கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 and 4 can be cancelled. அப்ப இங்க ஒரு a, இங்க ஒரு a கேன்சல் பண்ணிடலாமா? So it is equals to pi ab. இதுதான் நமக்கு ஆன்சரா கிடைக்கக்கூடியது, ரைட்டா? So pi ab, that is the area which is occupied by this ellipse. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஏரியா அப்படின்னு வந்தாச்சுனாலே நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்டை நம்ம அதுல எழுதணும். அப்ப இங்கேயுமே நம்ம என்ன எழுதணும்? pi ab ஸ்கொயர் யூனிட்ஸ். pi ab ஸ்கொயர் யூனிட்ஸ், சரியா? சோ இதுதான் வந்து என்ன? this is the way of finding out the area of a ellipse. இதே மெத்தடாலஜி தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சர்க்கிளுக்கு யூஸ் பண்ணுவோம், பாராபோலா எல்லாத்துக்குமே நம்ம இதே தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்
ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும், எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம அந்த ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அதை நீட்டா ஸ்கெட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை அப்படியே ஃபார்முலால அப்ளை பண்ணிட்டா போதும், we'll get the value.